இப்போ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி இப்போ நிறைய பேர் தங்கம் வாங்க முடியாது போல அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கு ஜம்ப் ஆகுறதையும் பார்க்க முடியுது. வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா? இட்ஸ் குட், இட்ஸ் ஓகே. அதாவது வெள்ளியில் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் உண்டு. வெள்ளி எப்போவுமே இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா இப்படி தான் ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீப இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே டக்குன்னு 205 ரூபா வரைக்கும் போய்ட்டு திருப்பி 150 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக சரியான லாஸ், பயங்கரமான லாஸ். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணால் அந்த ரேட்டுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு வரும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஐயோ போச்சேன்னு நினைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். மேபி பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம், ஸ்டாண்டர்டாக ஏறும் ஸ்டாண்டர்டாக இறங்கும், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது அதை வெள்ளி ஒரு அது ஒரு மெட்டல் தானே, என்றைக்கு தான் இருந்தாலும் மெட்டல் தான். நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு அப்படியே வேணும்னா அதுக்கான காலம் வரவுமே வெயிட் பண்ணணும். நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன், இது உச்சத்தின் நிறைய பொருளாதாரத்தின் மோசமான உச்சம் இது. இந்த உச்சத்தில் தங்கத்தையும் வெள்ளியும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஃபாக நினச்சி போடுறாங்க. ஆனால் அது நிலை இல்லை. அந்த நிலை இல்லாத ஒரு விஷயத்தை நம்பி போட்டுறாதீங்கன்னு நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே ஏறவும் செய்யாது, உடனே இறங்கவும் செய்யாது. இந்த இறங்கி ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் ஓடணும், ஒரு மாதமாக ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போனா தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மிடில் கிளாஸ் மக்கள், மேபி நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க அது வேறு கணக்கு. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்கள் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டை கவனிக்கணும். தங்கம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்க்கணும். திடீர்னு ஏறினா நிற்கும்ல ஒரு நாள், இதான் நிற்கும்ல, அப்போ வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அப்போ வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏறிடுச்சு டக்குன்னு இன்றைக்கி போய் வாங்காதீங்க, இறங்கிடுச்சுன்னு போய் இன்றைக்கி விற்றுறாதீங்க. ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கும் அந்த ஒரு கொஞ்சம் கேப் கொடுங்க, அப்போ சரியாக இருக்கும். பொறுமையாக இருங்க.